Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. Friends, நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, லஞ்ச் பாக்ஸ்ல இன்னைக்கு 9வது ரெசிபியா என்னங்கறத பார்க்கலாங்க. சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். Friends, ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஒரு மசாலா ரைஸ்ங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக குக்கர் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதுல ஆயில் சேர்க்கலாங்க. 2 ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாங்க. கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூடயே ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்காங்க. உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர்த்துங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டுங்க. அதுக்கப்புறம் மற்ற பொருட்களால் உள்ள சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் பெருசாக இருக்க தக்காளி பழம் ஒன்று இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரதுக்காகவும் சாதத்துக்கு தேவையான உப்பும் இப்போ சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடிங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் ஒரு 3 கேரட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேங்க. கூடயும் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இப்போ இது உள்ள சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நீங்கள் குடமிளகா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வெயிட்டு கோட்டிஸ் குடமிளகா சேர்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. என்கிட்ட இல்லை, அதனால சேர்க்கலை. இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்க வெங்காய தக்காளி கூட நம்ம சேர்த்துருந்த காய்கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஒரு செகண்ட் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க. அடுத்தது அதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ 1 ஸ்பூன் போல் பிரியாணி மசாலாங்க. மசாலாலாம் காய்கறியில் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் காய்கறியில் ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரைஸுக்கு தேவையான தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கமோ அதுக்கு தக்கன தண்ணி மெஷர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி உள்ளே சேர்த்துட்டேங்க. இப்போ மசாலாலாம் ஒன்று சேர பாயில் ஆகட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. ஒரு 20 நிமிஷம் போல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச ரைஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான மல்லியிலங்க இந்த மாதிரி கையால் பிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ளேவரும் தனியாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த மசாலா ரைஸை நீங்கள் செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டு குட்டீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறீங்க, ஓகேவா? இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஈஸி மசாலா ரைஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் 2 விசிலுக்கு அப்புறம். ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஈஸி மசாலா ரைஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது சோறு எந்த அளவுக்கு உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். காலையில் ஸ்கூலுக்கு போகிற நம்ம வீட்டு குட்டீஸுக்கு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஜஸ்ட் 15 மினிட்ஸில் இந்த ஈஸி மசாலா ரைஸை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாங்க. இப்போ ரைஸை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.